அதுதான் அச்சுக்கலை. ஃபர்ஸ்ட் அச்சுக்கலை அப்படின்ற ஒரு அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சாங்க. அந்த அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சி அதுல அவங்க பிரிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் நிலையான ஒரு வடிவத்தையே தமிழ் எழுத்துக்கள் பெற ஆரம்பிச்சிடும். அதுக்கு முன்னாடி வரைக்குமே மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கு. இதுதான் அச்சுக்கலைன்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தமிழ் எழுத்துக்களுடைய பழைய வரி வடிவங்களை நம்ம எங்க பார்க்கலாம்னா கோவில்கள்ல இருக்கக்கூடிய கருங்கல் சுவர்களையும் செப்பேடுகளையும் காண முடியும். இது பார்த்தீங்கன்னா அதுதான் செப்பேடு. அதே மாதிரி கோவில்கள்ல இருக்கக்கூடிய கல்வெட்டுகள், இதுல எல்லாமே நம்ம தமிழ் எழுத்துக்கள் முதல் எப்படி எழுத
அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா காலந்தோறும் தமிழின் வரி வடிவ வளர்ச்சி. காலந்தோறும் ஒவ்வொரு காலத்திலையும் தமிழுடைய வளர்ச்சி எப்படி இருந்ததுன்றத இந்த அட்டவணையில கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு நூற்றாண்டுகள்லையும் 3வது நூற்றாண்டிலிருந்து இதனுடைய வளர்ச்சியை கொடுத்திருக்காங்க. அப்படின்னு பார்த்தா இவ்வாறு இதுல எல்லாம் கோடு, புள்ளி, தெரியுதா, குறியீடு, இந்த மாதிரி தான் வந்து எழுத்துக்கள் முதல்ல எழுத ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த நூற்றாண்டுல பாருங்க, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த எழுத்துக்களை தான் நாம என்ன பண்றோம், இப்போ எழுதுறோம். கரெக்டா? இந்த எழுத்துக்களை தான் 19வது நூற்றாண்டுக்கு அதன் பிறகு வந்து எழுதக்கூடிய அந்த தமிழ் எழுத்துக்களை தான் நாம என்ன பண்றோம், இப்போ எழுதிட்டு இருக்கோம். இது வரைக்குமே மாற்றங்கள் ஒவ்வொரு நூற்றாண்டிலையும் ஒவ்வொரு மாற்றங்கள் தமிழ் எழுத்துக்களை இருந்துகிட்டே இருந்திருக்கு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா புள்ளிகளும் எழுத்துக்களும். இந்த பகுதியில நமக்கு என்ன சொல்றாங்க, எகர ஒகர புள்ளி எழுத்துக்களை குறிக்க எழுத்துக்களின் மேல் புள்ளி வைக்கும் வழக்கம் தொல்காப்பிய காலம் முதல் இருந்து வந்துள்ளது. எடுத்துக்காட்டாக இங்க ஏ அப்படிங்கிற அந்த எழுத்துக்கு மேல புள்ளி வச்சிருக்காங்க என எழுதப்பட்டால் எது என்றும், எது என எழுதப்பட்டால் ஏது என்றும் பொழிந்தனராம். சரியா? இப்போதான் வந்து அதன் பிறகுதான் வந்து ஏ ஏ அப்படிங்கிற மாதிரி எழுத ஆரம்பிச்சாங்க இல்லையா? ஏ ஏ இது வித்தியாசம் தெரியணும், குறி நெடி வித்தியாசம் தெரியணும்ன்றதுக்காக இப்ப நாம எழுதுறோம். ஆனா அதுக்கு முன்பதாக எப்படி எழுதிருக்காங்க, எது அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அந்த வார்த்தைக்கு ஏக்கு மேல என்னமா வச்சிருக்காங்க, புள்ளி வச்சிருக்காங்க. சரியா? அதே ஏது அப்படின்னு சொல்றதுக்காக நெடில் எழுத சொல்லணும் அப்படின்னா எது அப்படின்னு மட்டும் எழுதுவாங்க. புரியுதா? இப்படி அவங்க புள்ளிகள் இட்டு குறியையும் நெடிலையும் புரியும்படி எழுதியிருக்காங்க. அகர வரிசை உயிர்மை குறி எழுத்துக்களை அடுத்து பக்க புள்ளி இடப்பட்டால் அவை நெடிலாக கருதப்பட்டன. இப்போ கா பக்கத்துல இந்த புள்ளி வச்சாங்கன்னா, பக்கத்துல புள்ளி வச்சாங்கன்னா அது வந்து என்னவா, நெடில் கா அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. தா பக்கத்துல புள்ளி வச்சாங்கன்னா கா அப்படின்னு சொல்லி நெடில் எழுதா எழுதுவாங்க. ஐவரை எழுத்துக்களை குறிப்பிட எழுத்துக்களின் முன் இரட்டை புள்ளி இட்டனர். எப்படி? இப்ப இந்த காக்கு முன்னாடி 2 எழுத்து எழுதினாங்கன்னா அதுதான் நம்ம இப்ப எழுதக்கூடிய கை. சரியா? எகர வரிசை உயிர்மை குறி எழுத்துக்களை அடுத்து இரு புள்ளிகள் இடப்பட்டால் அவை ஔகார வரிசை எழுத்துக்களாக கருதப்பட்டன. அதாவது இப்ப கே பக்கத்துல 2 புள்ளி வச்சாங்கன்னா கௌ, தே பக்கத்துல 2 புள்ளி வச்சாங்கன்னா தௌ. புரியுதா? மகர எழுத்தை குறிப்பிட பகர எழுத்தின் உள்ளே புள்ளி இட்டனர். குற்றியலுகர எழுத்துக்களை குறிக்க அவற்றின் மேலேயும் புள்ளி இட்டனர். சரியா? இப்போ இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல ஏக்கு மேல அவங்க வந்து புள்ளி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
இங்க பாருங்க இந்த நா அப்படின்றது எப்படி அவர் எழுதியிருக்காரு. நான் நை அப்படின்றது அவர் எப்படி எழுதியிருக்காரு. நே நோ அப்படின்றது எப்படி எழுதியிருக்காரு. சரியா? இங்க பாருங்க அண்ணா அப்படின்றது பழைய எழுத்து. இந்த மாதிரி எழுத்து பழைய எழுத்து. இப்படிதான் எழுதுனாங்க அதுக்கு முன்னாடி. இப்போ நம்ம எப்படி எழுதுறோம் அண்ணா அப்படின்னா இங்க போட்டுட்டு நான் போடுறோமா அண்ணான்னு போடுறோமா இந்த மாதிரி தான் நம்ம எழுதுறோம். சோ அணை அப்படின்னா அணை. மண்ணோடு மண்ணோடு. இந்த எழுத்துக்களை அவர் என்ன பண்ணாரு சீர்திருத்தம் செஞ்சார். சரியா? இப்படி ஏராளமான எழுத்துக்களுடைய உருவங்களுடைய மாற்றங்கள் படிப்படியா வளர்ச்சி அடைந்து இப்போ நாம எழுதக்கூடிய தமிழ் எழுத்துக்களாக நிலை பெற்று இருக்கு. காலந்தோறும் ஏற்பட்ட இவ்வாறான வரி வடிவ வளர்ச்சி காரணமாக தமிழ் மொழியை பிற மொழியினரும் எளிதில் கற்கும் நிலை ஏற்பட்டது. தமிழ் மொழி கணினி பயன்பாட்டுக்கு ஏற்ற மொழியாகவும் ஆகியது. சரியா? இந்த வரி வடிவ வளர்ச்சியினால தமிழ் மொழியை மற்றவர்களும் எளிதில் கற்றுக்கொள்ளும்படியாக இப்ப இருக்கக்கூடிய வரி வடிவங்கள் நமக்கு தமிழ் மொழியில நிலை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ் மொழி கணினி பயன்பாட்டுக்கும் ஏற்ற மொழியாக உருவாகிறது. தமிழ் மொழியிலையும் நம்மளுடைய கணினியை நம்ம பயன்படுத்தி நிறைய கருத்துக்களை நம்மளால சொல்ல முடியும். இப்படியாக நம்மளுடைய தமிழ் வரி வடிவ வளர்ச்சி அப்படின்றது எப்படி படிப்படியாக வளர்ந்திருக்கு